இங்க ஒருத்தன் இறந்து போன ஒரு பாட்டியோட பழைய கார்பெட்டை கிளீன் பண்றதுக்காக எடுக்கிறப்போ அதுக்கு அடியில கொட்டி கடந்த பணத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். ஆனா அதெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கனால அதை ஒரு ஆசிட்ல போட்டு ப்ராப்பரா கிளீன் பண்ணி அதுல இருக்க சீரியல் நம்பர் பிரகாரம் அடுக்கி வைக்கிறான். அப்புறம் அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் சானிடைஸ் பண்ணி அந்த பாட்டியோட பையன் கிட்ட கொடுக்குறான். ஆனா அவன் அதுல பணத்தை தான் முக்கியமா தேடுறான். பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அதை அவன்கிட்டயே கொடுத்து தூக்கி போட்டுற சொல்றான். வீட்டுக்கு வந்த இவன் அந்த நோட்ஸ்ல பேங்க் சீரியல் நம்பர் பிரிண்ட் ஆகி இருக்கிறத பார்த்து பேங்க்குக்கு போய் அந்த பாட்டியை பத்தி விசாரிக்கிறான். அவங்களும் ஆமா, இந்த பாட்டி இங்க தான் வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுவாங்க, பண்ணிட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. இவனும் அந்த நம்பருக்கு கால் பண்றான். ஆனா அது அவங்க பையனோட நம்பர். பயந்து போன அவன் வேற வழி இல்லாம அந்த பணத்தை அவங்க பையன்கிட்டயே கொடுக்க போறான். ஆனா நான் சொல்ற பிளேஸ்க்கு நீங்க வரணும்னு கூப்பிடுறான். அதெல்லாம் முடியாது, பணத்தை கொடுன்னு அவன் கேட்கவும் அங்க இருந்து இவன் பணத்தோட ஓடி போய் ஒரு கடை முன்னாடி நிக்கிறான். இவங்க சத்தம் கேட்டு வெளியே வந்த ஷாப் ஓனர் அந்த பாட்டியோட பையன் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. உங்க அம்மா எப்பெல்லாம் அமௌண்ட் வித்ட்ரா பண்றாங்களோ அப்பெல்லாம் இங்க வந்து என் பையனுக்கு ஷூட் வாங்கணும்னு, அதுக்கு தான் நான் பணம் சேர்க்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அடுத்த டைம் வர அப்போ முன்னாடி வந்ததை மறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மறதி நோய் இருக்கும். இதெல்லாம் அவங்க பையன் காதலே வாங்காம அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் கீழே தள்ளி விட்டு பணத்தை கொடுன்னு கத்துவான். அப்போ ஒரு பாக்ஸ்ல அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மாக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இருக்கிறத பார்ப்பான். அதை கடைசி வரை அவங்க அம்மா போடாம பத்திரமா வச்சு இருந்ததை பார்த்து அவன் அவங்க அம்மாவை நினைச்சு அழ ஆரம்பிச்சிடுவான்.